கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் கோவையை சார்ந்த பிரேம்குமார் என்கிற அன்பு சகோதரருக்காக, உங்கள் மனைவிக்காக, 5 வயது அன்பு மகளுக்காக, குழந்தைக்காக ஜெபிக்க போகிறோம். இவர்கள் கேட்டுக்கொண்ட ஜெப விண்ணப்பம், திருமணமாகி 8 ஆண்டுகள் ஆகிறது. குடும்பத்தில் தேவையில்லாத சில பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த பிரச்சனைகள் மாறும்படியாக ஜெபிக்கும்படி கேட்டிருக்கிறாங்க. இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லா தேவையில்லாத பிரச்சனைகளை தேவன் மாற்றும்படியாக கூட இணைந்து ஜெபிப்பீர்கள்லாம். நாம் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மாறும். தகப்பனே, ஓமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அன்பு பிரேம்குமார் சகோதரருக்காக, உங்கள் மனைவி பிள்ளைக்காக ஜெபிக்கிறேன். அன்பு சகோதரருடைய வாழ்க்கையை என் தேவன் மாற்றுவீராக. தப்பான தொடர்புகள் மாறட்டும் ஆண்டவரே. தேவையில்லாத உறவுகள் மாறட்டும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். தேவையில்லாத ஆண்டவரே ஏமீன் தொடர்புகளை கத்த மாற்றி கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்க கர்த்தர் உதவி செய்தலும். இவர்கள் குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற எல்லா பிசாசின் கிரியைகள், எல்லா பொல்லாத அந்தகாரத்தின் வல்லமைகள் செயல் இழந்து போவதாக. நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி நன்றி நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபித்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, பிசாசு உன்னை சேதப்படுத்த முடியாது. ஆண்டவர் ஒரு காரியத்தை முடியாது அப்படின்னு சொல்லிட்டா அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? முடியாது தான். அப்படியே விசுவாசிக்கணும். இதை விசுவாசித்தா நிச்சயமாக இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் பலிக்கும். லூக்கா 10:19, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சர்ப்பங்களை எடுக்கவும், சத்துடைய சக்கால வல்லமைகளை மேற்கொள்ளவும் அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அவைகள் உங்களை சேதப்படுத்த முடியாது, சேதப்படுத்த மாட்டாது. ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டா அந்த வார்த்தை 2 கொரிந்தியர் 1:20 ஆமென் என்று நடக்கும். இன்னைக்கு எல்லாரும் அறிக்கை செய்ய போகிறோம். பிசாசு என்னை சேதப்படுத்த முடியாது, சத்துரு என்னை சேதப்படுத்த முடியாது, மனிதர்கள் என்னை சேதப்படுத்த முடியாது, உறவுகள் என்னை சேதப்படுத்த முடியாது, என்னுடைய ஆசீர்வாதத்தை இந்த உலகம் சேதப்படுத்த முடியாது. இன்னைக்கு பாருங்க, மனிதர்களும் பிசாசும் உங்களை சேதப்படுத்தணும், உங்கள் மனசை சேதப்படுத்தணும், உங்கள் மனசை காயப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு செயல்படுறாங்க. ஆனால் இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, யாரும் உன்னை சேதப்படுத்த முடியாது, யாரும் உன்னை சேதப்படுத்த முடியாது. நல்ல கவனிங்க. நம்ம மனசு எப்பெல்லாம் சேதமாகுமோ அப்பொழுது பிசாசுக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும். ஒரு சின்ன உதாரணம், ஒரு சகோதரர் அவர் சொன்னாங்க, பிரதர், எனக்கு இயல்பாகவே ஒரு சாஃப்ட் நேச்சர், சாந்த குணம். ஆனால் என்னுடைய மனைவி என்னை காரணமே இல்லாமல் டென்ஷன் ஆக்கி எனக்கு கடைசியில் மனவியாதி வர்ற அளவுக்கு ஆயிட்டு பிரதர். அப்போ நான் சொன்னேன், இது உங்கள் மனைவி அல்ல, உங்கள் மனைவிக்குள்ளே கிரியை செய்கிற ஒரு பொல்லாத அசுத்த ஆவியின் கிரியை. அவர் எப்படின்னு கேட்டார். மனைவி மூலமாக பிசாசு கிரியை செய்யலாம். யோபு 2:9 நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா, இன்னும் உயிரோடு இருக்கிற தேவனை தூசித்து ஜீவனை விட்டும். இது யோபுடைய மனசை சேதப்படுத்துகிற ஒரு காரியம், அவருடைய மனதை வேதனைப்படுத்துகிற ஒரு காரியம். யோபு அதில் அமைதலாக இருந்தான். சொன்னால், நன்மையை பெற்றன்னா
தீமையை பெறக்கூடாதா, பைத்தியக்காரி மாதிரி பேசாத அப்படின்னு சொல்லி அதை அப்படி அவாய்ட் பண்ணிட்டான். நான் சொன்னேன், ஏன் நீங்கள் பாதிக்கிற அளவுக்கு அதை எடுத்துக்கிறீங்க? அதை விட்டுருங்க, ஈஸியாக விட்டுருங்க. முடியலையே பிரதர், இதுதான் பிசாசு இவரை சேதப்படுத்துகிற ஒரு தந்திரம். நான் சொன்னேன், இல்லை விட்டுருங்க. அதுக்கப்புறவு அவங்க எவ்வளவு இவரை காயப்படுத்துகிற மாதிரி பேசினாலும், எவ்வளவு சண்டைக்கு இழுத்தாலும் இவர் அமைதியில் இருந்துருவார். இப்போ இவருக்கு மனவியாதியும் இல்லை, இப்போ எந்த சத்துரும் இவர்களை வேதனைப்படுத்துகிறதும் இல்லை. ஒரு தெய்வீக சமாதானம் இவருடைய இருதயத்தை நிரப்பியிருக்கிறது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, உங்களை சத்துரு சேதப்படுத்த நினைக்கலாம், ஆனால் நான் சொல்லட்டுமா, சேதப்படுத்த முடியாத. பாருங்க, சவுல் என்கிற ராஜா தாவீது என்கிற ஒரு இளைஞனை சேதப்படுத்தணும் நினைக்கிறான். எத்தனை முறை தாவீதை வேட்டையாட நினைச்சான். யோசித்து பாருங்க. சவுளுடைய வீழ்ச்சிக்கு காரணம் தாவீது மேல் அவன் கொண்ட பொறாமை தான். தாவீது மேலே பொறாமப்படாமல் தாவீதை தட்டி கொடுத்தான்னா சவுல் தான் ராஜா. தாவீதை அழிச்சிடணும், தாவீதை கொன்னுறணும். பல முறை, ஒரு முறை 2 முறை அல்ல. ஆனால் தாவீதை சவுலால் சேதப்படுத்த முடிஞ்சிச்சா? இல்லை. ஏன்னா தாவீது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன், தாவீது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். சவுலால் தாவீதை சேதப்படுத்த முடியாது. என் அன்பு தேவ மனிதா, என் அன்பு தேவ மனுஷி, கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தெய்வ மனுஷன் நீங்கள். உங்களை சத்துரு சேதப்படுத்த முடியாது, பிசாசு சேதப்படுத்த முடியாது, இந்த சூழ்நிலைகள் சேதப்படுத்த முடியாது. உங்கள் மனசை சேதப்படுத்திடணும், உங்கள் சிந்தையை சேதப்படுத்திடணும், உங்கள் குடும்பத்தை சேதப்படுத்திடணும், உங்கள் பிள்ளைகளை சேதப்படுத்திடணும், உங்கள் பிஸ்னஸை சேதப்படுத்திடணும், உங்கள் வேலையை சேதப்படுத்திடணும். என்னென்ன காரியம்லாம் பிசாசு நினைக்குதோ அத்தனையும் கர்த்தர் அழித்து போடுவா. என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? அன்பின் தகப்பனே, அப்பா, பிசாசு இவர்களை சேதப்படுத்தாதபடிக்கு என் தேவன் இரத்த கோட்டைக்குள் மூடிக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.